மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மரம் நமக்கு வாழ்வாதாரமா இருக்கு. ஒவ்வொரு மரத்தையும் நம்ம வெட்ட வெட்ட மரங்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய மலைகளுடைய அளவு என்ன பண்ணுது, குறைய ஆரம்பிக்குது. நமக்கு தெரியாது, ஆனா நம்ம விவசாய குடும்பத்துல இருந்தா வர்றோம் எல்லாருமே. அப்ப அப்பா விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். அப்படியே மழைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏங்கி தவிப்பாங்க. அப்போ மழை பெஞ்சா நல்லா இருக்கும், பயிரெல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஏங்குறாங்க. அந்த ஏக்கத்தை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா என்ன பண்ணணும், மரம் வளர்க்கணும். மரத்தை இன்னைக்கு மரத்தை நட்டு வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் தண்ணியை வச்சுட்டு அதோட வந்தோம்னா மரம் வளர்ந்துரும். மகிழ்ந்து வெட்டி நட்டால் மரம் என்ன பண்ணுமா, கிளை மரமாக்கும். வெட்டி நட்டால் கை நம்மளுடைய கரங்கள் உடலா மாறுமா, மாறாது. அப்ப மரம் வளர்க்கணும். நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் மரத்தை என்ன பண்ண மாட்டேன், ஒருவனாகிய நான் இவ்வுலகில் வாழும் குடிமக்களின் வாழ்க்கைக்கான ஆதாரமாக திகழும் சுற்றுச்சூழலின் முக்கியத்தை உணர்ந்து விலங்குகள், தாவரங்கள் மற்றும் இதர வாழ்வுயிர்களும் இப்புவியில் இணைந்து உயிர் வாழ பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்க பாடுபடுவேன் என்றும் சூழலியலில் பராமரிப்பின் பயன்களையும் மற்றும் பகிர்ந்து கொள்ளும் செயல்களின் பலன்களையும் மக்களுக்கு பயிற்றுவிப்பேன் என்றும் மக்கும் மக்கா குப்பையை பிரித்து மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை பெருக்குவேன் என்றும் சுற்றுச்சூழலுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தீங்கு அளிக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இம்மண்ணில் இடம் தர மாட்டேன் என்றும் பொறுத்துள்ள ஒரு மனிதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித களங்கமும் மாசும் ஏற்படாத வகையில் சமாதான சுக வாழ்வினை மேற்கொள்வேன் என்றும் உறுதி கூறுகிறேன்.